வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் விளையாட்டுத்தனமாவும் கேஷுவலாவும் பண்ணின நிறைய விஷயங்கள் இப்ப அவருக்கே பேக் ஃபயர் ஆகி ரொம்ப பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. வெண்ணிலா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு பசுபதிக்கு தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் புரட்டி எடுத்து மிரட்டிட்டு காவேரி ஃபேமிலி குடியிருக்க வீட்டுக்கு வர்றாரு. கதவுல வந்து கைய வைக்கிறவரு அப்படியே யோசனையா நிக்கிறாரு. ரொம்ப நேரமா யோசனையா இங்கேயும் அங்கேயுமா நடக்கிறவரு போன் எடுத்துட்டு வேண்டாம். ரொம்ப நேரமா ரொம்ப நாளா காவேரிக்கு வெறும் சமாதானம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவ எதிர்பார்க்கிற பதிலோடு வந்து பாக்குறது தான் சரி. அப்பதான் அவளாலையும் தைரியமா அவ வீட்ல பேச முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிக்கிறாரு. இங்க பசுபதி வீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க பசுபதி அங்க வர, சார் வணக்கம் சாருங்கிறாங்க. உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பசுபதியும் உட்கார்றாரு. சொல்லுங்க சார்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க, ஒண்ணும் இல்லப்பா, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் விஜயோட பொண்டாட்டி காவேரிய நீங்க தான் போய் பேட்டி எடுத்தீங்களான்னு அவரு கேட்க, ஆமாங்கிறாங்க 3 பேரும். அவங்க எதுவுமே பேசலங்க சார். அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு ரிப்போர்ட்டர் பையன் சொல்ல, அவங்க நெருங்க விடலைன்னா என்ன? உங்களுக்கு தேவையான நியூஸ நான் நான் தரேன். நீங்க எதிர்பார்க்காததுக்கு மேல தரமான நியூஸ நைட்டோட நைட்டா சுட சுட எல்லா நியூஸ் சேனல்லையும் போடணும். இதுக்கு நீங்க ஓகேன்னா நான் சொல்றேன் அப்படின்னு பசுபதி சொல்ல, நியூஸ் சிறப்பா இருந்தா சொன்ன செகண்ட்லயே நாங்க போட்டுற மாட்டோமாங்க சார் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, கரெக்ட் அப்படின்னு பசுபதி சொல்ல ஆரம்பிக்க அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையில பாதிக்கப்பட்டது விஜயோட ஒய்ஃப் காவேரி தாங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்குல்ல, அதுவே தப்புமா. பாதிக்கப்பட்டது அந்த புள்ள வெண்ணிலா மட்டும்தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த காவேரி இருக்கால, அவ பணம் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு பொண்டாட்டியா 1 வருஷம் நடிக்க வந்தவ தான். அதான் உண்மைன்னு பசுபதி சொல்ல, சார் அப்படின்னு அதிர்ச்சியா ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு கேக்குறாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க டீமை அனுப்பி விசாரிச்சு பாருங்க. அவ நடிக்க வந்தவ தான் அப்படின்னு பசுபதி அழுத்தி சொல்லிட்டு இருக்க, சிக்கிட்டாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸா எழுத ஆரம்பிக்கிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அவளும் விஜயும் பண்ணிக்கிட்ட கல்யாணம் கான்ட்ராக்ட் படி 1 இயர் கழிச்சு காவேரி கிளம்பி போயிட்டான்னு பசுபதி சொல்ல, அத மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிறாரு ஒரு ரிப்போர்ட்டர். ஆனா அந்த விஜய் இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கான் அவ பின்னாடி. இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா ஒரு டிராமா இருக்குங்க. நீங்க என்ன பண்றீங்க? கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் விஜயை ஏதோ ஒரு வகையில மிரட்டி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க காவேரின்னும் விஜயும் வெண்ணிலாவும் சேர்றதுதான் நியாயங்க அப்படின்னு நியூஸா போட்டுருங்க அப்படின்னு பசுபதி சொல்ல, கேர்ள்ஸ் 2 பேரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிற? நான் சொல்றதுல ஏதாவது டவுட் இருந்தா காவேரி கிட்ட போய் காசு வாங்கிட்டு தான் நடிக்க வந்தீங்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு பசுபதி சொல்ல, சரின்ற மாதிரி தலையாடுறாங்க அந்த பொண்ணு முழிக்கிற மொழியிலேயே உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிய வந்துரும் அப்படின்னு பசுபதி சொல்ல, ஓகேங்க சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அப்ப நீங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிஞ்சிடுறாங்க. ரைட், அவ்வளவுதான், ஓகேமா ஓகேப்பான்னு தட்டி கொடுக்குறாரு அந்த பையன் தோல்ல பசுபதி. தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்னு 3 பேரும் கிளம்புறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. காவேரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நிக்க, வீட்ல ஹவுஸ் ஓனர் மாமியும் மாமாவும் நிக்கிறா. விஜய் அன்னைக்கு சீர் எடுத்துட்டு வரும்போதே சொன்னான் காவேரி தான் அவ பொண்டாட்டின்னு. அப்புறமா அவளை லவ் பண்றேன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தான். அவனாவது உங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துண்டா. ஆனா நீங்க அவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரில பேசிட்டு இருந்தேள். உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க குடித்தனம் வர்றச்சையே சொல்லிருக்கணுமோ இல்லையோ? நான் அப்பவே அந்த பையனை ஆத்த காலி பண்ண சொல்லி போக சொல்லிருப்பேனோ இல்லையோ? நாங்க உங்களை நம்பி தானே குடித்தனம் வச்சிருக்கோம். இங்க வந்து குடித்தனம் இருந்துட்டு இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பேளா? உங்களால இங்க யார் யாரோ மைக்க தூக்கிண்டு வந்துட்டு இருக்கா. மத்த டெனன்ஸ்க்கெல்லாம் தொல்லையா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு பங்குச்ச மாமி கேட்டுட்டு இருக்க, நாங்க தான் அந்த பையனை பத்தி இங்க குடி வந்தப்பவே சொன்னோமேமா, நீங்க தானே கேட்காம எங்களை காலி பண்ண சொன்னீங்க அப்படின்னு சாரதா கேட்க, ஆமா, நீங்க யாரோ 3வது மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரில விஜய் மேல சொல்லிட்டு இருந்தேள். அவன் உங்காத்து மாப்பிள்ளன்னு நீங்க சொன்னேலா? உங்களுக்குள்ள இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேலா என்கிட்ட அப்படின்னு மாமி கேட்க, ஏற்கனவே நாங்களே நிறைய குழப்பத்துல இருந்தோம், அப்படி இருக்கப்ப என்னத்தம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சாரதா கேட்க, உங்க ஆத்து விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். பிரச்சனை வந்த பின்னாடி நான் வந்து விசாரிச்சேனோ இல்லையோ? அப்பவாவது நீங்க பிரச்சனையை சொல்லிருக்கணுமோ இல்லையோ? ஏண்டிமா காவேரி, அன்னைக்கு நீ தாலியை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தியல்ல, அப்பவாவது விஜய் தான் என் ஆத்துக்காரன் என்கிட்ட சொல்லிருக்கலாமோ இல்லையோ
அப்படின்னு காவேரி கிட்ட பங்கஜம் மாமி கேட்க, அவ எப்படிம்மா சொல்லுவா? நீங்க தான் டிவில பாத்தீங்கல்ல, எங்க பொண்ணுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணுகிட்ட அந்த பையன் பழகி இருக்காரு. இன்னைக்கு அவ அந்த பையனை உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நாங்களும் இப்படிலாம் நடக்கும்னு யோசிச்சுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். எங்க வாழ்க்கையிலயும் என்னென்னமோ குழப்பம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு சாரதா கேட்டுட்டு இருக்கும்போது, மேடம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஒரு குரூப்போட வந்து நிக்கிறாங்க. கையில கேமரா, வீடியோ அப்படின்னு வந்து நின்னு அவங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்க, ஹலோ ஏங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? முதல்ல நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு குமரன் சத்தம் போடுறாரு. சார், மேடம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிடுறோம் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பொண்ணு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிளம்புங்கன்னு குமரன் கடுப்படிக்கிறாரு. மேடம், நீங்க விஜய் சார் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு ஒய்ஃபா நடிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது உண்மையா மேடம்? அப்படின்னு முத நாள் பசுபதி கிட்ட பேசின ரிப்போர்ட்டர் பொண்ணு கேட்க காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இத கேட்ட பங்கஜ மாமியோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாம போயிடுது. எல்லாருமே ரொம்பவே அன்னீசியா நின்னுட்டு இருக்க. ஈஸ்வரா, பொண்டாட்டியா நடிச்சுட்டு இருந்தேலா அப்படின்னு மாமா கேட்க, சொல்லுங்க மேடம், பணம் வாங்கிட்டு உங்களை நடிக்க உங்க ஃபேமிலியை அனுப்பி வச்சதா சொல்றாங்களே, அது உண்மையாங்க மேடம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் மறுபடியும் கேட்க, காவேரி கண்ணுல கண்ணீரோட பாக்குறாங்க. ஐயோ, இப்படி எல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துறாங்களே, ஆண்டவா உனக்கே இது அடுக்குமான்னு சாரதா புலம்பிட்டு இருக்க. ஹலோ, என்னங்க கேக்குறீங்க? உங்க வீட்ல எல்லாம் பொம்பளை பிள்ளையே இல்லையா? யாருங்க இப்படி காசை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டியா நடிக்க அனுப்புவாங்க? மனசாட்சியோட நடந்துக்கோங்க. அத்தை, நீங்க உள்ள போங்க. காவேரி, நீ உள்ள போமா அப்படின்னு குமரன் சொல்லிட்டு இருக்க. மேடம், நீங்க அமைதியா நிக்கிறதுல இருந்தே தெரியுது நீங்க கான்ட்ராக்ட் போட்டு நடிக்க தான் போனீங்கன்னு. அப்ப டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதானேங்க மேடம்? அந்த பொண்ணு வெண்ணிலா பாவம் தானேங்க மேடம்? அவங்க வாழட்டுமேனு ரிப்போர்ட்டர் கேட்க, ஹலோ, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான், கிளம்புங்க. ஆனா உன்ன மைக்க தூக்கிட்டு வந்துடுறீங்க, கிளம்புங்க. போமா அப்படின்னு குமரன் சத்தம் போட, சரி வாங்க போலான்னு 4-5 போட்டோஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுதுங்க அந்த குரூப். சும்மா வந்துட்டாங்க கேமராவை தூக்கிக்கிட்டு. அப்படிங்கிற குமரன் எரிச்சலோட உள்ளர திரும்ப, ஏண்டிமா, அப்ப அந்த கல்யாணம் நிஜம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பணத்துக்காக ஒருத்தங்கிட்ட போய் தாலி வாங்கிட்டியா? ஐயோ ஈஸ்வரா, இதெல்லாம் என்ன கூத்து? ஐயோ, உங்களெல்லாம் நம்பி நான் குடித்தன வச்சேனே அப்படின்னு பங்கஜம் மாமி புலம்பிக்கிட்டு இருக்க. மாமி, அவங்க சொல்றாங்கன்னு நீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. காவேரி பாவம், பாதிக்கப்பட்டது அவதான். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். போங்க மாமி அப்படின்னு குமரன் சொல்ல, அதான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கானே, வாங்க போலாம் அப்படின்னு மாமி நடக்க, போலாம் போலாம் அப்படின்னு மாமாவும் அவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என்ன நடந்துருமோன்னு சாரதா பயந்துட்டு இருந்த மாதிரியே நடந்துட அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. வீட்ல எல்லாரும் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. அம்மா, எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போடணும்ல, அதுக்காக நான் போயிட்டு வந்துடுறேன்னு காவேரி வந்து நிக்கிறாங்க. அம்மா, உங்ககிட்ட தாம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு காவேரி சொல்ல, எழுந்திருக்கிற சாரதா, நீ எங்கேயும் போக தேவையில்லை, அறியாதையா வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு கத்த வீட்ல இருக்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. அம்மா, என்னம்மா, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த டைம்ல இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்ல, ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமாவே இருக்காதா? என்னால இந்த வாசல தாண்டவே முடியாம அப்படி உட்கார்ந்திருக்கேன். உன்னால எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது? நீ பண்ணினது எவ்வளவு பெரிய கேவலமான வேலைன்னு இப்ப கூட உனக்கு புரியலையா? நீ பாட்டுக்கு கிளம்புறன்னு சாரதா கேட்க, அம்மா, நான் பண்ணினது தப்புன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா மன்னிப்பு கேக்குறது? இப்ப மீடியாவுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சா எப்படிமா அப்படின்னு காவேரி கேட்க, சரிடி, நான் ஆரம்பிக்கல, நீதான் தப்புன்னு உணர்ந்துட்டல்ல அப்படிங்கிற சாரதா வெடுக்குன்னு காவேரியோட கழுத்துல இருக்க தாலியை புடிச்சு இழுக்குறாங்க. எல்லாரும் தடுக்குறாங்க. எதுக்குடி இந்த தாலி? எதுக்குடி இது என்ன வச்சிருக்க? என்னடி சொல்லு, கேக்குறேன்ல, எதுக்கு இந்த தாலி அப்படின்னு சாரதா இழுக்க, அம்மா வேண்டாமா வேண்டாமா விடுமான்னு காவேரியும் தாலியை கையில புடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. கங்கா அவங்க அம்மாவை சும்மா இருமானுகிட்டு இருக்காங்க. இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. இதுக்கப்புறம் எதுக்குடி இந்த தாலியை வச்சிருக்கணும்? சொல்லுடி, தேவையா இது உனக்கு அப்படின்னு சாரதா தாலியை அறுக்கறதுல ரெடியா இருக்க. ஏய் சாரதா, சொல்றத கேளுடி அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கு. இது எதுக்குடி உன் கழுத்துல? இந்த தாலி இருக்கிறதுனால தானே அந்த பையன் விடாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் உனக்கு வேண்டாம். ஒழுங்கு மரியாதை அவனை விவாகரத்து பண்ணிடு. நாம இனி இந்த வீட்லயே குடியிருக்க முடியாது. ஹவுஸ் ஓனர் அம்மா எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு பாத்தியல்ல. இந்த வீடு இல்லன்னா என்ன, ஏதோ ஒரு வீடு கிடைக்காமலா போயிடும்? ஆனா அவன் அங்க வந்து நம்மள தொல்லை பண்ண கூடாது. அவன் தொல்லை பண்ணாம இருக்கணும்னா உன் கழுத்துல இந்த தாலி தொங்க கூடாது. அவனை விவாகரத்து பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சாரதா புடிவாதமா நிக்க மத்த எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பேசிக்கலாம் பேசிக்கலாமா அப்படின்னு கண்ணை துடைச்சுக்கிற காவேரி, இப்ப நான் அவசரமா போகணும், நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. நீ வெளியே போனா போற இடத்துல எல்லாம் மைக்க தூக்கிட்டு வந்து கேள்வி கேட்பாங்கடி, இன்னுமா அசிங்கப்படணும் நாங்க அப்படின்னு சாரதா கேட்க, அவங்க வந்தா
எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேங்கிறாங்க காவேரி. நான் சொல்றத எந்த சூழ்நிலையிலயும் கேட்க கூடாதுன்னு தானே இருக்க. பண்ணு. நீ என்ன வேணாலும் பண்ணு. இந்த குடும்பத்தை என்ன கதிக்கு ஆளாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அத பண்ணு. அத நடக்கிற வரைக்கும் நானும் பாக்குறேன் அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டு இருக்க. சாரதா, எதுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? காவேரி அவ பொழப்ப பார்க்க தானே போறா. அவள எதுக்கு தடுக்கிற? போகட்டும்னு விடேண்டின்னு குமரனோட அம்மா சொல்றாங்க. என்ன மதினி நீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? வெளியில தலை காட்ட முடியல. அங்க ஒருத்தி அந்த பையனை அவ புருஷன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. இவ ஒப்பந்தம் போட்ட தாலிய கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சரதா கத்திக்கிட்டு இருக்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க காவேரி. அந்த பையன் 2 பேரோடையும் குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா இவ சம்மதம்னு சொல்லுவாளோ என்னமோ அப்படின்னு சாரதா சொல்ல, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி. என்னடி கத்துற? எதுக்குடி கத்துற? உன்னாலதான் அவனை மறக்க முடியலல்ல. அவன் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிற மனநிலையில தானே நீ இருக்கிற அப்படின்னு சாரதா கேட்க, இதோ பாருமா, நான் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்ப டைம் ஆகுது. நான் எக்ஸிபிஷனுக்கு போய் ஸ்டால் போடுறதுக்கான வேலையை பார்க்கணும். முடிஞ்சா அதுக்கு உதவி பண்ணு. இல்லையா பேசாம இரு. நீ எனக்காக கவலைப்பட்டதெல்லாம் போதும். இங்க யாரும் கவலைப்பட்டு பரிதாபமா பாக்குற பார்வையெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற காவேரி மறுபடியும் கண்ணை தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப, காவேரி அப்படின்னு கங்காவும் அவங்க அத்தையும் கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா மதனி எப்படி பேசிட்டு போறான்னு அப்படின்னு சாரதா விடாம கத்த. இங்க பாரு சாரதா, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு எத்தனை நாள் இப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்ப? 2 நாள் இருப்பியா நீ? அப்புறம் வெளியில போய் தானே ஆகணும். அப்போ ஊர் பேசாம இருந்துருமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, ஊர் வாயில விழுந்தாச்சு. இனிமே அதை ஒன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா எழுந்திருச்சு நிக்கிறதே கஷ்டம். அவ போயிட்டு வரட்டும் விடு. அப்படி ஒருத்தி இருக்கிறதும் நல்லதுதான். எதுக்கு பயந்து ஒளியணும்? இப்படி நடந்தாச்சான்னு கேக்குறாங்களா? ஆமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஊர் உலகத்துல என்னென்னமோ கொல்ல கொல்ல கொடுமையெல்லாம் பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லையுமா சுத்துறாங்க. நாம பொம்பளையா பிறந்துட்டா மூக்க சிந்திக்கிட்டு மூலையில உட்காரணும்னு சொல்றியா? விடு, அவ போயிட்டு வரட்டும் அப்படின்னு எதுக்குமே அடங்காம கத்திக்கிட்டு இருக்க சாரதாவோட வாயவே அடக்கிடுறாங்க அவங்க அத்தை. அவங்க ரொம்பவே நியாயமாவும் யதார்த்தமாவும் பேசினதை தாங்க முடியாத சாரதா, உங்க குணம் தானே அவளுக்கும், வேற என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஏன் என்ன மாதிரி இருந்தா என்ன, அவ நல்லாதான் இருப்பா அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. விஜய் கார் ஓட்டிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. கௌதம் கால் பண்றான். வெண்ணிலா விஷயத்த தான் கேட்பான். அதான் மீடியா வரலும் போய் அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போன் எடுத்து காதுல வச்சு, சொல்லுடா அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்லடா, ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, நாங்கெல்லாம் இருக்கோங்கிறாரு கௌதம். தேங்க்ஸ்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்ல, சாரிடா, மீடியா ஆளுங்க தேவையில்லாம காவேரிய கேள்வியெல்லாம் கேட்டு பிரச்சனை பண்றத நான் இப்பதான்டா நியூஸ்ல பார்த்தேன். அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு கௌதம் சொல்ல, விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு என்னடா சொல்றேன்னு கேட்க, ஆமாண்டா, நீ எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுடான்னு கௌதம் சொல்றாரு. சரிடா, ஓகே அப்படின்னு போனை வைக்கிற விஜய், கடவுளே அப்படின்னு சீட்ல தலையை இடிச்சுக்கிறாரு. அவர் மொபைல ஆன் பண்ணி பார்க்க, ஹலோ மேடம், நீங்க விஜய் சார் கிட்ட பணம் வாங்கிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு ஒய்ஃபா நடிச்சிருக்கீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது உண்மையா மேடம்னு ரிப்போர்ட்டர் கேக்குறதும், நீங்க அமைதியா நிக்கிறதுல இருந்தே தெரியுது நீங்க கான்ட்ராக்ட் போட்டு நடிக்க தான் போனீங்கன்னு. அப்ப டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதானேங்க மேடம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் விடாம கேக்குறதையும் பாக்குற விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்து கத்துன்னு கத்துறாரு. ரொம்பவே வெறுப்போட உச்ச கட்டத்துக்கு போறவரு என்ன பண்றதுன்னு புரியாம, ஐ எம் வெரி சாரி காவேரி. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையும் நீ எனக்காக பொறுத்துக்கிறல்ல, எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்கு மேல நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். இப்பவே வர்றேன், வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற விஜய் நேரா வீட்டுக்கு வந்து பாக்க, பாட்டியும் அவங்க பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாசப்படியிலேயே நின்னு, காவேரி அப்படின்னு விஜய் கூப்பிட பாட்டி எழுந்து வர்றாங்க. உள்ளர வர்ற விஜய், அம்மா காவேரி உள்ளர இருக்காளான்னு குமரனோட அம்மா கிட்ட கேட்க, இல்லப்பா, இப்ப எதுக்குப்பா நீ காவேரிய கேக்குறன்னு அவங்க கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கப்பவே, வேற எதுக்கு மதனி, உசுர் என்ன மிஞ்சி இருக்குல்ல, அதை எடுக்கவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாரதா வந்து நிக்க, இன்னொரு சைட்ல கங்கா, குமரன், நர்மதா 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. அத்தை, ஏன் அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு விஜய் ரொம்பவே சங்கடமா கேட்க, நிறுத்துறியா அத்தை, அப்படி சொல்ல உனக்கு அருகதை இருக்கா? அதான் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிருக்கியாமே, அங்க போய் உன் உறவு முறையை வச்சுக்கோ அப்படின்னு சாரதா சொல்ல, ஐயோ, அது எல்லாமே முடிச்சு போன விஷயம். அவ கல்யாணம்னு சொல்றதெல்லாம் பர்பஸா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ஹைலைட் பண்ணி சொல்றா அப்படின்னு விஜய் சொல்ல, எப்பா எப்பா போதும்பா, உன் நாடகம் எல்லாம் போதும், உன் விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சாரதா கத்த, தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா
காது குடுத்து கேளுங்கன்னு விஜய் கெஞ்சுறாரு. நீ இதுவரையிலும் சொன்னதே போதும். நாங்க பொறுமையா கேட்டதும் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. உங்க சங்காத்தமே வேணாம்னு தானே இங்க வந்து குடியிருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறமும் எங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? சொல்லு. நீயும் வந்து இங்க இருந்துகிட்டு எத்தனை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். ஆனா இனிமே உன் விஷயத்துல ஒரு நிமிஷம் கூட எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சாரதா ஏக வசனத்துல இறங்கி அடிச்சிட்டு இருக்க. பரிதாபமா குமரனை ஹெல்ப்புக்காக பாக்குறாரு விஜய். என்ன உன்கிட்ட இப்படி கத்துறதுனால மிஞ்சி போனா இந்த வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க அதானே? பரவாயில்லப்பா, எங்கிட்ட நாங்க போய்க்கிறோம். ஆனா இனி ஒரு தடவை நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. என் பொண்ண தொல்லை பண்ணக்கூடாது. நீ கிளம்பு முதல்லன்னு கத்துறாங்க சாரதா. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேம்மா அப்படின்னு குமரன் அம்மா கிட்ட விஜய் கேட்க, என்னப்பா சொல்ல சொல்ற? உனக்கு பரிஞ்சு பேசுற மாதிரியா காரியத்தை நீ பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்னமோ சொன்ன பிரச்சனை உன்கிட்ட இல்ல, இந்த வீட்ல தான் பண்றாங்கன்னு. நீ இந்த மாதிரி வீட்ல ஒருத்திய கொண்டு வந்து வச்சிருந்தா யாரு உன் கூட பொண்ண வாழ வைக்க அனுப்புவாங்க? கடைசியில புள்ளைய தானம் கொடுத்த கதையெல்லாம் ஆயிப்போச்சு. அப்படிதானே ஆச்சு காவேரியோட வாழ்க்கைன்னு அவங்க அத்தை சொல்ல, வெண்ணிலாவ நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அவ அவ எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. பசுபதியும் ராகினியும் தான் அவளை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்ல, எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஆனா காவேரி தான் என்னோட ஒய்ஃப், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு விஜய் கும்பிட, அப்ப நீ மோதிரத்தை போட்டு அந்த பொண்ணுக்கு கட்டிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கலங்கிறியா அப்படின்னு குமரனோட அம்மா கேட்க, அம்மா அதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயமா. அவ என்னை விட்டு போயிட்டான்னு நான் நினைச்சேம்மா. அவ திரும்ப வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொல்ல, அப்ப நீ வார்த்தை கொடுத்தது நெசம்தான் அப்படிதானே அப்படின்னு குமரனோட அம்மா கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் பாக்குறாரு விஜய். வேர்ல பிரச்சனைய வச்சுக்கிட்டு கிளைய நோகலாமா? உன்கிட்ட பிரச்சனை இருக்கப்போ இப்ப பசுபதிய பத்தி நாங்க யோசிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்க. இப்ப அவ ஏமாந்து போய் நிக்கிறாங்கிறது தான் நெசம். அவ ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறா. இந்த நேரத்துல நீ எங்க வீட்டு பொண்ணோட வாழறேன்னு சொன்னா அவளோட பாவம் பழி எல்லாம் எங்களை வந்து சேராதா? காலத்துக்கும் அது எங்களை நெஞ்ச அறுக்கும். அந்த பாவம் எல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா. நீ நல்லா இருப்ப, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு குமரனோட அம்மா ரொம்பவே அறிவாளித்தனமா பேசுறாங்க. அப்படி பார்த்தா நான் காவேரிக்கு தாலி கட்டி இருக்கேன். அப்ப காவேரி பாவம் இல்லையா? அவ பாவத்தை நான் வாங்கிக்கலாமான்னு விஜய் கேட்க, அது ஒப்பந்த கல்யாணம் தானே, காவேரியும் சம்மதிச்சு நடந்தது தானே, நீங்க போட்ட ஒப்பந்தமும் முடிஞ்சு போச்சுல்ல, அதோட விட்டுருங்கன்னு தெளிவா சொல்றாங்க குமரன் அம்மா. காவேரி காவேரின்னு கூப்பிட்டுட்டு ரூம் பக்கமா போக, குமரன் முன்னாடி கைய நீட்டி தடுத்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல, காவேரி நீ கொஞ்சம் வெளியே வா காவேரி அப்படின்னு விஜய் கூப்பிட்டுட்டு இருக்க. தம்பி, இந்த மாதிரி அராஜகமா எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்துற வேலை வேண்டாம் சொல்லிட்டேங்கிறாங்க சாரதா. காவேரி வெளியே வாங்குறேன்னு விஜய் கூப்பிட, பிரதர் காவேரி இங்க இல்ல பிரதர், நீங்க பேசாம வெளியே போங்கன்னு அவரை தடுத்து குமரன் சொல்றாரு. காவேரி இங்க இல்லையா, எங்க போயிருக்கா அப்படின்னு விஜய் கேட்க, உனக்கு எதுக்குப்பா அதெல்லாம்? இந்த பாரு, அவளுக்கு போன் பண்ணி பேசி திரும்ப திரும்ப அவ மனச கெடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாரதா மிரட்ட, எப்பா உன்னால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போச்சு, உனக்கு புண்ணியமா போகும் கிளம்புங்கிறாங்க பாட்டி. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ரொம்பவே உடைஞ்சு போய் வீட்டை விட்டு வெளியே போறாரு விஜய். வாசப்படி தாண்டினவரு திரும்பி எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. நாளைய ப்ரோமோல டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க டாக்டர், என்னன்னு பாருங்களேன்னு காவேரிய கையில வச்சுக்கிட்டு விஜய் பதறாரு. டாக்டர் ஒரு பெட்டை காட்ட அதுல கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. ரொம்பவே பயத்தோட கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு வெளியே வர்ற டாக்டர், பிரெக்னண்டா இருக்கவங்கள நேரத்துக்கு சாப்பிட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு டாக்டர் கேட்க, விஜய் பயங்கர அதிர்ச்சியோட டாக்டரை பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.